ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் ஒரு 2-3 தொட்டி வச்சு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க, அதை க்ளீனிங் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். வாங்க அதையும் பார்க்கலாம். மாடியிலேன்னு கொண்டு வந்த ஒரு செடி ஃபஸ்ட்டு வந்து கற்றாழை செடி தான். அது வந்து இந்த ஆயில் கேன்லேயும் இந்த 2-3 பாட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சேன் அந்த செடியை. நான் இருக்க போர்ஷனில் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களாக கொண்டு போயிட்டு வந்து ஒரு தொட்டி வாங்கி வச்சுருக்காங்க பிறகு. எனக்கு வந்து இது தெரியாது. நான் மாடிக்கு அந்தளவு போகவும் மாட்டேன். முட்டி வலின்றதுனால மாடியெலாம் ஏற முடியாது. சும்மா எடுத்துகிட்டு போய் வச்சேனே தவிர அதுக்கப்புறம் வந்து நான் போகவே இல்லை. எப்போயாவது தேவைப்பட்டேன்னா போய் கற்றாழை போய் ஏதாவது ஒரு இது எடுத்துகிட்டு வருவேன். இந்த செடிகளுக்கெலாம் ஏதாவது உரமாக அரைச்சி ஊற்றணுன்னா எடுத்துகிட்டு வருவேன் தவிர மற்றபடி நான் மேலே போக வேண்டிய வேலையில் இருக்காது. இந்த சாட்டர்டே தான் சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் அப்பா உங்கள் வீட்டு குப்பை எங்கள் வீட்டு குப்பை இல்லைங்க, அவ்வளோ குப்பை இருந்தது. செடிகள்லாம் பாருங்கள், இந்த மருதாணி செடியெல்லாம் வந்து வச்சு சுத்தமாக வேரெல்லாம் வந்து அந்த தரையோட தரை வந்து ஒட்டி ஒன்றுமே என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் ஒரு 3 மணி மதியம் 3 மணிக்கு மேலே போயிட்டு இந்த சின்ன தோட்டமே சொல்லலை, இது நான் குட்டியாக வந்து இருக்கிற இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எனக்கு கை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு உண்மையிலுமே ரொம்பவே பயமாக இருந்ததுங்க. ஏன்னா பாம்பு கும்பு இருந்தால் கூட தெரியாது எனக்கு. என்ன அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த பானையை பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது பாருங்கள். பழைய காலத்துலலாம் இந்த பாம்புலாம் இருக்கும்ல, அதே போலே இருந்தது இந்த பானை. அந்த பானையில் வந்து கற்பூரவள்ளி செடி வச்சுருக்காங்க உங்களுக்கு. அது நல்லா கொடியாக வளர்ந்துருக்கு. இந்த பாருங்கள், இந்த சின்ன பெயிண்ட் வாளியில் 3 மருதாணி செடி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேனே ஒன்றுமே எனக்கு தெரியல, எடுக்கவே முடியல. அந்த வாளியை பிடிச்சாலே பிளாஸ்டிக் வாளி அப்படியே பலன்னு கொட்டுது. எந்த சைடு பிடிச்சி எதை இழுக்கிறனே எனக்கு தெரியல. ஆனால் சுற்றி இப்படி திருப்பி வச்சு பார்க்குறேன், இழுக்கவும் முடியல. பத்தாததுக்கு இந்த புளிய மரமும் வச்சுருக்காங்க. அதுவும் விதை போட்டு அதுவும் வளர்ந்துருக்கு பக்கத்தில். இழுக்கவே முடியல பாருங்கள். அந்த மண்ணும் அந்த வேரும் அது எப்படி அந்த தரையோட தரை ஒட்டி இருக்குது பாருங்கள். பிரண்ட கொடியும் வந்து பக்கத்துலலாம் நட்டு விட்ருக்காங்க. அதுவும் வந்து நல்லா வந்து படர்ந்துருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடணுன்னு நான் போடுறேன். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து தோட்டத்தில் வந்து நம்ம உரம் ஊற்றுறது, நிறைய பூக்கிறது, வந்து காய்கள் காய்க்கிறது, இது வந்து நல்லதை மட்டும் நம்ம காமிக்காமல் இந்த மாதிரி நம்ம தோட்டங்களை போட்டு நம்ம கவனிக்காமல் இருக்கிறதால, இல்லை நம்மளை அறியாமல் யாராவது செடிகள் வச்சுட்டா கூட அதனால் நம்ம வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோன்றது. மாடி தோட்டத்தில்னால வந்து நல்லதும் இருக்குது, இந்த மாதிரி வந்து நமக்கு கெட்டதும் இருக்குன்றதை காமிக்கிறது தான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பெயிண்ட் வாலியை இழுக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. நான் வீடியோக்காக ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோவா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த வந்து மருதாணி வச்ச அந்த வாலியை எடுக்கிறதுக்கு. அதோடு விட்டுட்டு நான் பண்ணிட்டேன். எனக்கு டயர்டாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த கடுப்பில் வந்து அந்த பிரண்டை கொடியெலாம் ஏற்றி விட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் சிசர் எடுத்து டக்குன்னு கட் பண்ணிட்டேன். செடி வச்சதும் போதும். நம்ம வச்சது 2 கற்றாழை செடி தான். சும்மா ஒரு ஆசைக்காக மாடியில் எடுத்துகிட்டு போய் வைப்போன்னு வச்சா அதை பார்த்துட்டு இதை வச்சுட்டு எவ்வளோ வேலை நமக்கு. மாடி தோட்டம் வைக்கணுன்னா நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து அதை வந்து ஸ்டாண்டெல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணால் சூப்பராக வந்து காய்கறிகள், பழம், கீரைகள் எல்லாமே நம்ம வந்து அறுவடை கொடுக்கலாம். ஆனால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா வந்து வெறும் தரையில் சும்மா செங்கல் வச்சு வச்சோம்னா வந்து நமக்கு வந்து வேர்கள்லாம் உள்ள தொட்டி வந்து அந்த மருதாணி செடியை வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கற்றாழை காஞ்சி பண்ண மாதிரி இருக்குல்ல, இந்த கற்றாழையெல்லாம் வந்து நம்ம எடுத்துருவோம். செடிகளுக்கு வந்து உரமாக இதை நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒன்றா வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கற்றாழை செடியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதில் வந்து புளிச்ச போன தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை வந்து நம்ம கலந்து ஒரு 2-3 நாள் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு, நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு வந்து நல்லா தண்ணி கலந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்த உரம் வந்து செடியினுடைய ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும். செடி வந்து செழிப்பாக வளர்கிறதுக்கு உதவும். அந்த செடியில் வந்து குட்டி வேர்கள் ஏதாவது இருந்தால் கூட அந்த வேர்கள் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு வந்து இந்த கற்றாழை செடியோட உரம் வந்து பயன்படும். சூப்பரான உரங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் என்னுடைய குட்டி கார்டனில் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. அந்த இது கூட அந்த வீடியோ கூட நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி அந்த உரம் ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு. நேச்சுரலான, அதாவது வந்து இயற்கையான உரம் இதெல்லாம் வந்து நமக்கு செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது ரிசல்ட் வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டாக கிடச்சாலும் ஆனால் சூப்பராக இருக்குங்க. 3 தொட்டிலையும் வந்து குட்டி பீஸு சின்ன ஒரு துண்டாக தான் எடுத்துகிட்டு வந்து இந்த கற்றாழை செடியை நான் வச்சேன். அது வந்து ஒரு தொட்டிலையும் வந்து ஒரு 8-9 அந்த மாதிரி வந்து வளர்ந்து போயிடுச்சு. நல்லா வந்து வேர் வந்து இதுவும் பின்னின்னுட்டுருக்குது. இதையும் எடுக்கிறது கஷ்டமாகவே இருக்குது.
தொட்டியில் இருந்த கற்றாழை செடியெலாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த உடஞ்சி பண்ண தொட்டியில் இருந்த மண்ணெல்லாம் வந்து கீழே கொட்டியாச்சு. கொட்டி அதை நல்லா வந்து ஆற வச்சு சரி அதை நம்ம வந்து வேறு எடுத்து வேறு செடிகளுக்கு எதுக்காக நம்ம வந்து உரம் கலந்து நம்ம செடி நட்டுக்கலாம் அப்படி எடுத்து வச்சுட்டேன். இந்த கற்றாழை செடியெலாம் வந்து 2-3 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. மீதி வந்து உரமாக போடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு க்ளீனிங் பண்ணுறப்ப வந்து எங்கள் வீட்டு குட்டீஸும் வந்திருந்தாங்க. நானும் செய்கிறேன்ட்டு அவங்களும் வந்து இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அள்ளி வந்து எல்லாம் சாக்கிலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லாம் வந்து மாடி தோட்டமே ரொம்ப மாடர்னாக வைக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது பிவிஎஸ் பைப்பு ஸ்டாண்டு இது மாதிரி வச்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சோம்னா ஒரு தொட்டின்னா கூட மாடியில் நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சோம்னா நமக்கு தரைக்கும் எந்த பாதுகாப்பும் நமக்கு வேலைகளும் அதிகமாக இருக்காது. எனக்கு வந்து இந்த ஸ்லாப் கல் மாதிரி நம்ம புதைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே இருந்து அந்த செங்கல் தூள்கள் மட்டும்தான் வந்து எனக்கு போயிருந்தது. சரி சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் டைம் எதாவது நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.